ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். சத்யா வீர் வீட்டுக்கு கால் பண்ணுறான். சிந்து ஃபோன் எடுத்து வீர் எங்கே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. உடனே ஓகே நீ ஒன்று செய், இந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு எல்லார் கூடயும் உட்காரு, நான் சொல்கிறேன்றான். உடனே நக்கல் பண்ணுறான். என் தம்பி அழுகிற சவுண்ட் எனக்கு கேட்குது அப்படின்னு. உடனே சிந்து வந்து இந்த குடும்பம் எந்த தப்புமே பண்ணலை, இதனால் இந்த ஃபேமிலி எவ்வளோ பாதிக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே சிந்து, லாஸ்ட் டைம் முன்னால் தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆச்சு, ஆனால் இந்த டைம் உனக்காக தான் நான் நன்றி சொல்லணும், முன்னால் தான் எங்கள் வேலை சுலபமாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். சிந்துக்கு ஒன்றுமே புரியல. என் வீரை என்ன பண்ண சொல்லு அப்படின்னோடனே, உனக்கு தாத்தாவோட வாய்ஸ் கேட்கல, இன்னும் ஒரு வீட்டுக்கு வரலையா, பாவம் இப்போ தோற்று போய் வீட்டுக்கு தான் வந்துட்டுருப்பாரு அப்படின்னு நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். சிந்து வந்து ப்ளீஸ் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, என்னோட வீர் எங்கே அப்படின்னதும், ஓ அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா, பட் ஒரு பிரேக்கிங் நியூஸ், மிஸ்டர் பால்தேவ் சிங் முந்தேலாவோட பையன்தான் இப்போ எல்லா சேனலில் ஹெட்லைனில் இருக்கான். எனவே நான் உனக்கு ஒன்று சொல்லணும், உங்கள் வீட்டில் டிவி இருக்குமே, அதை ஆன் பண்ணி பாரு, அப்போ உனக்கு தெரியும் உன் செல்ல ஹஸ்பண்ட் எங்கே இருக்கான்னு அப்படின்னு சொல்கிறான். அவளும் ஓடி போய் டிவி ஆன் பண்ணி பார்க்குறா. உடனே இந்த ஹோட்டல்லேருந்து வீரை வந்து வெளியே கூட்டிகிட்டு வரும்போது எல்லோரும் வந்து பேட்டி எடுப்பாங்க, அதுதான் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதில் வீர் வந்து ரேப் பண்ணிட்டான்னு நியூஸ் போயிட்டுருக்கு. அதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. வீரோட அம்மாலாம் ரொம்ப அழுகுறாங்க. அப்போ கரெக்டாக வீரோட தாத்தாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. சிந்து ஓடி போய் அவங்கக்கிட்ட போய் ரொம்ப அழுகிறா. ப்ளீஸ் சொல்லுங்கள், வீர் எங்கே, ஏன் அமைதியாக இருக்கீங்க, நீங்களாவது சொல்லுங்கள் தாத்தா, வீரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியலன்னு அவங்களும் சொல்கிறாங்க. சரி நானாவது போய் பார்க்குறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. வீரோட அப்பா தடுத்து நிறுத்துறாரு. வீரை பார்க்க விட மாட்டாங்கம்மா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அதுவும் இந்த புதுசாக வந்த போலீஸ் ரொம்ப பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பைரவியும் சரி நாங்கள் வீருக்கு பெயில் வாங்க லாயர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறா. வீரோட அப்பா இல்லை நாங்கள் அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டோம், ஆனால் ஜாமீனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற அந்த போலீஸ் கௌரி வந்து நான் பேசுகிறத கூட கேட்குற ரெடியாகவே இல்லை, நம்ம பையன்தான் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம அவனை வந்து நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும், ஆனால் ஒரு கஷ்டம், வீருக்கு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிட்டு ஜெயிலில் வந்து வீரை காட்டுறாங்க. அவனால் தூங்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். சிந்துவை பற்றியே நினச்சிட்ருக்கான். அவள் அப்பயே வந்து சத்யாவை நம்பாதீங்கன்னு சொல்லியிருப்பா, அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்கான். இங்கே வீட்டை காட்டுறாங்க. அங்கே வந்து பைரவிக்கிட்ட சிந்து வந்து கேட்டுட்ருக்கா. ஆல்ரெடி எனக்கும் இப்படி தானே ஒரு தடவை நடந்துச்சு, அன்றைக்கி அவங்க ஏதோ கலக்கி வச்சுருந்தாங்களே ஒரு ட்ரிங்க், அதை குடித்தது எனக்கும் இப்படி தான் ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கு. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது ஒரு ட்ரக்கு, சாப்பிட்றதுல இல்லை நம்ம குடிக்கிறதுல வந்து கலந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை குடித்ததுக்கப்புறம் அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது சிந்துக்கிட்ட சொல்கிறா. உடனே சிந்து ஆமாம், அதனால தான் எனக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லை, மேபி இதே ட்ரக் தான் இந்த டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதான் வீருக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சிந்து சொல்லிட்டு இருக்கா. வீரோட பிளட் டெஸ்ட் எடுத்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் இந்த சஞ்சனா தான் வீருக்கு இதை கலக்கி கொடுத்துருக்கான்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பைரவியும் சரி டுமாரோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், அங்கே போய் எல்லாத்தையும் சொல்லுவோன்னு சொல்கிறா. ஆனால் சிந்து வந்து இல்லை பைரவி, நீ இந்த நிலமையில இங்கே வர வேணாம், அத்தை வேற தனியாக இருக்காங்க, நீ அவங்களுக்கு ஆறுதலாக இரு, ப்ராமிஸ் பக்கா, நான் உனக்கு என்ன நடந்தாலும் அங்கே கால் பண்ணி சொல்கிறேன், நீ கவலைப்படாமல் இங்கே இருன்னு சொல்கிறா. அப்புறம் வீரோட அப்பாவும் சிந்துவும் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அந்த போலீஸ் கௌரின்ற அந்த லேடி போலீஸ் வந்து இப்படி ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்துட்டு எப்படி இப்படி பண்ண மானங்கெட்ட வேலையை பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருக்கா. அவங்க குடும்பத்து மானத்தை ஒன்றும் கெடுக்கலை, அவர் எப்பயுமே பெருமையை தான் வாங்கி தந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் யாருன்னு அந்த போலீஸ் கேட்டதும், நான் தான் வீரோட ஒய்ஃப், ஹஸ்பண்ட் எந்த தப்புமே பண்ணல, வேணும்னே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே அந்த போலீஸும் மேம் ப்ளீஸ் நீங்கள் இப்படி கத்துறதுல உண்மை எப்பயுமே பொய்யாகாது அப்படின்னு சொல்லவும் சிந்து சொல்கிறா, மேம் நீங்கள் தான் உண்மை என்னன்னு பார்க்க மாட்டேறீங்க, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அப்படின்னு அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து காட்டுறா. அந்த போலீஸும் உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லதும், இதில் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லை ஆஃபீஸர், இது சஞ்சனாவோட உண்மை இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் சொல்கிறா, சஞ்சனாவும் சத்யாவும் சேர்ந்து எனக்கு ஒரு ட்ரிங்க்கில் வந்து ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க வீரை குடிக்க வைக்கிறதுக்கு, ஆனால் அதை நான் குடித்து வீரை எப்படியோ காப்பாற்றிட்டேன், அப்போ எனக்கும் இப்படி தான் எதுவுமே ஞாபகமே இல்லை நடந்ததெல்லாம், இதுதான் அதுக்கான ரிப்போர்ட்ஸ், இது அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது என்னோட அப்பாவும் வீரோட அப்பாவும் சேர்ந்து கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட், இதையும் நீங்கள் பாருங்கள், அப்புறம் ஹோட்டலுக்கு வீர் வந்து என்ன தான் பார்க்க வந்தார் அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு எல்லா ப்ரூஃபையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறா. ஆனால் சத்யாவுக்கும் சஞ்சனாவுக்கும் அவர் எப்படி அங்கே வராருன்னு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரில, எப்படி அவர் அந்த ரூமுக்கும் கூட்டிகிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரில அப்படின்னு சிந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த போலீஸ்
கௌரி வந்து நல்லா கதை சொல்கிறீங்களே, ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறா. உடனே சிந்து வந்து என்ன கதையா, அப்போ மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுங்கள், உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறா. அந்த போலீஸ்காரையும் உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா குடிச்சிட்டு போதையில் இருந்திருக்காரு, நாங்கள் ஆல்கஹால் டெஸ்ட் பண்ணோம், அதில் எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி ஒய்ஃப், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ கேவலமான வேலை செஞ்சோ அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, இப்படிப்பட்ட பொம்பளையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறா. சிந்துவும் என் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணியிருந்தா நான் ஏன் சப்போர்ட் பண்ண போகிறேன் ஆஃபீஸர், உண்மையாகவே அவர் தப்பு பண்ணியிருந்தா அவருக்கு எதிராக தான் நான் இருப்பேன், ஆனால் அவர் எந்த தப்புமே பண்ணலையே, அவர் இன்னசென்ட் தான், ஸோ நான் அவர் பக்கம் தான் எப்பயுமே நிற்பேன் அப்படின்னு கோவமாக சொல்கிறா. வீரோட அப்பாவும் சிந்துவை சரி அமைதியாக இருமான்னு கூல் பண்ணிவிட்டு, ஆஃபீஸர் இப்படிப்பட்ட கேஸ்லலாம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அதை நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அதுக்கான நடைமுறை என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த போலீஸ் கௌரியும், சார் இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து திங்கக்கிழமை தான் எந்த நடவடிக்கையும் எங்களால் எடுக்க முடியும், அது வரைக்கும் உங்கள் செல்லவங்க எங்களோட காவல் நிலையத்தில் தான் இருப்பான், என்னோட கஸ்டடியில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. இப்படிப்பட்ட பணக்கார திமிர் பிடிச்ச பசங்களெல்லாம் நான் வாழ்நாள் முழுசும் நான் ஜெயிலில் அடைச்சி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு வெளியே போயிடுறாங்க. அங்கே சிந்துக்கிட்ட சொல்கிறாரு, நீ கவலைப்படாதம்மா, வீருக்கு எதுவுமே ஆகாது, நான் மறுபடியும் வேணால் கமிஷனர்கிட்ட பேசுகிறேன், அவர் நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் கால் பண்ணி ஹலோ கமிஷனர்னு பேசுகிறாரு. ஆனால் வந்து சார் சாரி, என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு இந்த கமிஷனர் சொல்லிடுறாரு. அப்புறம் பைரவியும் கால் பண்ணுறா சிந்துக்கு, ஜாமீன் கிடைச்சிருச்சா, எப்போ வீரை கூட்டிகிட்டு வருவான்னு சொல்ல முடியல, வீர் இங்கே தான் இப்போதைக்கு இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறா. அவளும் அழுதுகிட்டே வச்சிடறா ஃபோனை. சிந்துவோட அப்பாவும் நான் போய் ஒரு நல்ல வக்கீலை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சிந்துவும் போய் நான் போய் கொஞ்சம் போலீஸ்கிட்ட பேசிட்டு வீரை பார்த்துட்டு வரேன்ப்பான்னு போகிறா. வீர் சிந்துவை பார்த்ததும் எந்திரிச்சு வரான். சிந்துக்கும் அவனை பார்க்க ரொம்ப அழுகையாக வருது. சிந்து உண்மையை சொல்லணும்னா அவன் என்னை எப்படி சிக்க வச்சானே எனக்கு தெரியல, என்ன நடந்துச்சு நான் போலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நான் இதெல்லாம் உன்னோட சர்ப்ரைஸ்ன்னு நினச்சேன், நான் அந்த ரூம்குள்ளே போனேன், உன்ன மாதிரியே யாரோ இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறத நீ நம்புறியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் வீர் வந்து ஐ லவ் யூ சிந்து அப்படின்னு சொல்கிறான். சிந்து பதிலுக்கு வந்து ஐ லவ் யூ டு வீர். அப்புறம் வீர் சொல்கிறான், தாத்தா அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, சத்யாவை நம்ம எவ்வளோ நம்பணும், ஆனால் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பேசிட்டு வீர் ஃபீல் பண்ணுறான். நான் ரிலீஸ் ஆக போகிறேன்னா இல்லையானே தெரில, தாத்தா வந்து ரொம்ப தைரியமான ஆளு, ஆனால் எனக்கு தெரியும் அவர் உள்ளுக்குள்ளே ரொம்ப உடஞ்சி போயிருப்பார், அவரை பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம பைரவி வந்து ரத்தோரை தான் பார்க்க போகிறா. அவள் கரெக்டாக போகும்போதே வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்கிறா. ஒன்று நான் வர போகிறேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, நான் உனக்காக தான் காத்துட்ருந்தேன், எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக வருவேன்னு அப்படின்னு சொல்கிறார் ரத்தோரை. அப்புறம் சரி நீ இவ்வளோ நேரம் நின்னா நல்லது இல்லைல்ல, அதுவும் இல்லாமல் நீ சாரியில் ரொம்ப அழகாக இருக்க, நீ வந்ததுக்கு தேங்க்ஸ், நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுவும் இல்லாமல் எனக்கு தெரியும் நீ ஏன் இங்கே வந்தேன்னு, ஆனால் வீரை வந்து என்னால் காப்பாற்ற முடியாது, இது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம், அதுவும் இல்லாமல் எனக்கும் வீருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் ஒரு நல்ல பையன்தான், ஆனால் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக இப்போ ஜெயிலில் தான் செலவழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ரத்தோர். பைரவி வந்து, ரத்தோர் எனக்கு தெரியும் உன்னால் மட்டும்தான் வீரை காப்பாற்ற முடியும், வேறு எந்த லாயராலையும் காப்பாற்ற முடியாது, ப்ளீஸ் அவரை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்கிறா. ஓ என்னால் உனக்கு நோ சொல்ல முடியாதுன்னு நீ அட்வான்டேஜ் எடுத்து என்கிட்ட கேட்குறியா, ஆனால் என்னால் இந்த விஷயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ரத்தோர் சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி உனக்காக நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி உன்கிட்ட இன்னொன்று பேசணும், நம்ம கல்யாணத்துக்கு நீ ரெடி ஆகிட்டியா, அதுவும் நமக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இந்த நேரத்தில் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு பேசுகிறான் ரத்தோர் வந்து. அப்புறம் கேட்குறான், நீ வீரை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவியான்னு. நம்ம பைரவி ஆமாம் அப்படின்னதும், சரி அப்படின்னா எனக்கு நீ வந்து ஒன்று பண்ணணும், நான் வீரை காப்பாற்றுறேன், பதிலுக்கு நீயும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு வந்து 20 நாள் முடிவடையுது, அதுக்கப்புறம் நானும் கல்யாண கோலத்தில் வரேன், நீயும் இங்கே எனக்கு மணப்பெண்ணாக வெயிட் பண்ணிட்டுரு, அதுக்கப்புறம் நீ என் கூட வந்துடணும், அந்த நேரத்தில் கரெக்டாக வீரும் ரிலீஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பைரவி வந்து ஷாக்காகி, கல்யாணமா, நீ வந்து அவ்வளோ ஈஸியாக நினைக்கிற, இதை வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நானும் என்னோட முடிவில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன், வீரை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி பைரவே வேறு வழி இல்லாமல் ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் வீர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் பண்ணிப்பேன்றான். உடனே ரத்தர் வந்து இல்லை உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ப மாட்டேன், வீர் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு நீ யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே பைரவி, நீ என்னை இவ்வளோ கூட நம்ப மாட்டியா அப்படின்னதுக்கு, உண்மையை சொல்லணும்னா யாராலையுமே உன்னை அவ்வளோ ஈஸியாக நம்ப முடியாது, ஆனால் எனக்கு தெரியும் உன் வயிற்றில் உள்ள குழந்தைய நீ ரொம்ப நேசிக்கிறேன்னு, அந்த குழந்தை எனக்கும் தான் சொந்தம், அதனால் உனக்கும் அந்த குழந்தைக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் யாருக்கும் மேலெல்லாம் அக்கறை இல்லை, அந்த குழந்தைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வேணா பாரு
நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு வீருக்கு தெரியும், ஆனாலும் உன் கழுத்தில் ஒரு தாலி கூட இல்லை, நெத்தியில் குங்குமமும் இல்லை, என்ன மாதிரி வாழ்க்கையை வந்து நீ வாழ்ந்துட்டுருக்க, அது மாதிரி இந்த குழந்தைக்கு என்ன மாதிரி வாழ்க்கை அமையும்னு யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை பைரவியும் வீருக்கு நாங்கள் தேவையோ தேவையில்லையோ, ஆனால் எங்களுக்கு வந்து வீர் வேணும் அப்படின்னு சொல்கிறா. ப்ளீஸ் வீர் எப்படியாவது காப்பாற்று, அவனை ரிலீஸ் பண்ணவே அப்படின்னு கெஞ்சுறா. உடனே நம்ம பைரவி இவ்வளோ சீக்கிரம் எப்படி இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுக்க முடியும் மிஸ்டர் ராத்தோர் அப்படின்னு கேட்குறா. உடனே நீ தான் முடிவு பண்ணும், உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீ முடிவு பண்ணிட்டு வா, நானும் உனக்கு இங்கே நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், பாய் அப்படின்ட்டு போகிறான். இங்கிட்டு பைரவியோட பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. பைரவி என்ன இப்படி இந்த நேரத்தில் காணும், ஆளை காணும், அவள் ரொம்ப பாவம், யாருமே அவளை பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இங்கிட்டு சிந்துவும் கரெக்டாக வரா. நம்ம வீரோட அம்மா வந்து சிந்து என்ன ஆச்சுமா, எங்கே என் பையன் வீர் எங்கே, என்ன சொன்னாங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவங்க ரொம்ப அழுகுறாங்க. நம்ம சிந்து வந்து சமாதானப்படுத்துகிறா. சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவாருங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம பைரவியும் வந்து வீரை மீட் பண்ணியா, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறா. பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்களான்னு சிந்து சொல்கிறா. அந்த ஏசிபி சர்மா வந்து நம்ம சொல்கிறதே கவனிக்க ரெடியாக இல்லை, பிளட் டெஸ்ட்டும் எடுக்கவே இல்லை, பின்ன எப்படி நம்ம அவரோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண போகிறோம், அவர் மேலே தப்பு இல்லைன்னு அப்படின்னு பைரவி கேட்குறா. வீரோட அப்பாவும் வந்து பேட்டா நம்ம வந்து ரொம்ப லேட்டு, நான் வந்து டாக்டர்கிட்ட பேசிட்டேன், 12 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த நம்ம பிளட்டில் வந்து அந்த ட்ரக் இருந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸே இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டாக இருந்தாலும் பண்ணியிருக்கணும், அதனால் அந்த டெஸ்ட் பண்ணி இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சிந்து சொல்லிட்டு இருக்கா. எல்லா ஆதாரமுமே நமக்கு எதிராக தான் இப்போ போயிட்டுருக்கு, நம்ம லேட் பண்ணிட்டோம், இப்போ இந்த சஞ்சனாவோட பிளட் டெஸ்ட்டுமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, இந்த அண்ணனும் தங்கச்சியும் கரெக்டாக பிளான் பண்ணிட்டாங்க நம்மளை அழிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பைரவி சொல்கிறா. இப்போ வீரை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஆளால் மட்டும்தான் முடியும், அது மிஸ்டர் ரத்தோர் தான், அவர் சாட்சி சொன்னால் வீர் வந்து குற்றம் இல்லைன்னு நிரூபிச்சிடலாம் வீர் மேலே அப்படின்னு சொல்கிறா. இங்கிட்ட நம்ம ரத்தோரை தான் காட்டுறாங்க. அவன் வந்து அவங்க பாட்டியை பார்க்க போயிருக்கான். அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கண்ணை பொத்திட்டு நான் யாருன்னு கண்டுபிடிங்கன்னதும் என் செல்ல பேரன் தானே, இவ்வளோ நாள் பிஸியாக இருந்துட்டான், என்னையே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி வந்து சந்தோஷமாக போகிறாங்க. நான் போய் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணுறேன், இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம பைரவியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த வேலைக்காரி சந்தா அன்னைக்கு சொன்னது எல்லாத்தையும். வீரை பொறுத்த வரைக்கும் வீரோட குடும்பத்துக்கும் இந்த குழந்தை தான் முக்கியம், நம்ம இந்த வீட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா அந்த வேலைக்காரி சொன்னதை பற்றி. வீரோட அப்பா வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பைரவி கையில் கொடுக்குறாரு. இந்த லாயர் வருவாருமா, அதை கரெக்டாக அவர்கிட்ட கொடுத்துருன்னு. அவளும் அதை யோசிச்சுக்கிட்டே ஓகேப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ரத்தோர் சந்தையும் யோசிச்சுட்டு இருக்கா. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உன்னோட நிலைமையும் இல்லை அந்த குழந்தையோட நிலைமையும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னது. அப்படியே இந்த பாட்டை முடிச்சுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.